கந்தர் அலங்காரம் 75வது பாடல். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொள் விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. நெஞ்சே அவனை திருவடிகளை விட்டா, நெஞ்சே அவனுடைய பெருமானுடைய திருவடிகளை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது, உய்வதற்கு வழி கிடையாது. பழனி படிக்கின்றிலை, பழனின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பேரு. பழனிக்கு தான் திருப்புகள் 76 திருப்புகள். நம்ம 18,000 பாடல்கள் பாடினாருங்களாம் திருப்புகள். 18,000 திருஞான சம்பந்தர் 18,000 பாடல் பாடினாரு. அது மாதிரி திருப்புக அருணகிரிநாதரும் நாம்பளும் நம்ம முருகனை பத்தி 18,000 பாடல் பாடணும் ஒரு முயற்சி பாடிட்டாரு. 18,000 பாடினாரு. ஆனா கரையான் ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. 1324 பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1324 பாடல்லையே 76 பாடல்கள் பழனிக்கு தான் கிடைச்சிருக்கு. எல்லா கஷேத்திரத்தை விட நிறைய அதிகமான பாடல் 76 பாடல் பழனிக்கு. அதான் பழனி அவ்வளோ ரொம்ப நல்ல. அப்படிதான் படி உச்சம். திருப்பதி தமிழ்நாட்டில் திருப்பதிக்கு அடுத்தபடியாக உண்டியல் வசூல் பழனி தான் இல்லைங்களா? அதனால் பழனி பாத யாத்திரை எல்லாமே எல்லாம் நடக்கும். அதனால் ஒருத்தர் இப்போது நம்ம கையில் ஒன்று தேவையில்லை. ஒரு துறவி இருக்காங்க, துறவி ஒருத்தர் இருக்கிறாரு. பழனினா பழனி ஆண்டி, அது ஆண்டி அவரே ஆண்டியை போய் கும்பிட்டாக்கா இன்னும் நம்மளும் ஆண்டி ஆகிட்டு போகிறோம். அதனால் அப்படி இல்லை. இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவையில்லை. இப்போ நம்ம கூட ஒரு நல்ல புடவை வச்சுருக்கோம் வச்சுங்க. இப்போ நைலக்ஸ் புடவை, அந்த பூனம் சேரீலாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கட்டிக்க முடியாது. அதனால் நம்ம வேறு யாருக்குன்னா நம்ம கொடுத்துருவோம். நம்மளுக்கு கட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி புடவை கட்டியிருக்கோம், நம்ம வேறு யாருன்னா கொடுப்போமா? நமக்கு தேவையானதை நம்ம தான் வச்சுப்போம். நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அதனால் துறவிக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் கையில் நிறைய இருக்குது. இது தெரிய மாட்டது எல்லாருக்கும். அவர் நிறைய எது கேட்டாலும் அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு பணம் பொருள் எல்லாம் அவருன்னா ஆண்டின்னா அவர் மாமன குபேரன் இருக்கிறாரு, லக்ஷ்மி மாமியார், இது மாதிரி எல்லாருமே இருக்கும்போது சங்கநிதி பதுமநிதி இருக்குது. எல்லாருக்கும் அவரே ஆண்டியாக இருக்கிறாரு. மக்களுடைய தான் ராஜா போயினே இருப்பாங்களாம். இன்னும் சாமி என்ன கோலத்தில் இருக்கிறாரு கேட்பாங்களாம். ஆண்டி கோலத்தில் இருக்கிற 3 கோலமாக மாற்றுவாங்களாம் அவரை. அப்பப்போ காலையில் ஒரு கோலம், மதியம் ஒன்று, நைட்டு அப்படி மாற்றுவாங்களாம். அப்போ அது இன்னும் அலங்காரத்தில், ஐயோ இப்போ போவேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க, அப்போ ராஜா அலங்காரத்தில் இருப்பார். ராஜா அலங்காரத்தில் இருப்பார். அப்போ போய் பார்க்கலாம் ஆண்டி கோலம்னா. உண்மையிலேயே நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஆண்டி கோலத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ராஜா அலங்காரம் பார்க்கறது நல்லது. ஆனால் அவன் ஆண்டியாக இருந்தால் தானே. துறவி தான். துறவியிலே அருவி இருக்குது, அருவி கொட்டுது, நீர் கொட்டா அது நம்மளுக்கு தேவையில்லாத வீழ்ச்சியாக கொட்டின்னு போகுது. நம்ம தேவைப்படுறவங்க அதை மடை திறந்து பைப் வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். அதனால் அருவி மாதிரி கொட்டி கிடக்குது துறவிகையில். துறவிகையில் இருந்தால் தான் நமக்கு நிறைய கொடுப்பாரு. அதனால் துறவி பழனி ஆண்டவர் கோயில் ரொம்ப சிறப்பு. அதான் பழனின்னு நம்ம சொல்றது இல்லை. அப்படி பழனின்னு சொல்றவங்க, பழனியை துதிக்கிறவங்க, அவங்க பாடுறாங்க, அவங்க பேசுறாங்கன்னா அவங்க காலையாவது விழுந்து கும்பிடுறதில்லை. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் காலையாவது விழணும். அதுவும் விழ முருகா என்று என்கிலை. முருகானா சொல்றது இல்லை. முருகான்னா முருகானா முகுந்தன், ருத்ரன், கமலன். இந்த 3 பேருன்னா முருகன்னாக்கா முகுந்தன்னாக்கா முகுந்தன் கூட யார் வருவாங்க? லக்ஷ்மியை வந்துடுவா. ருத்ரன் கூட தாய் பார்வதி, கமலனோட சரஸ்வதி. இப்போ 3 பேரும் தேவிகளும் கூடவே வந்துடுவாங்க. இந்த 6 பேரும் வந்துட்ட பிறகு நமக்கு என்ன குறை இருக்குது? அதனால முருகா என்ற ஒரு நாமத்தை சொல்லிட்டோம்னா வெகு கோடி நாமங்கள் இருக்குது. நிறைய கோடி நாமங்கள், வெகு கோடி நாமங்கள். அதில் இந்த 3 இன்னும் எளிமையானதாகவும் இருக்குது. இதில் பொருள் 14. முருகானா ஈஸி.
மற்றதெல்லாம் நிறைய இருக்கு. முருகா, முருகன், குமரன், குகன், இந்த 3 நாமம் வந்து சொல்லுவதற்கு எளிது, பொருள் பதிந்தது. அதனால முருகா என்னாக்கா நம்ம இகபர சௌபாகியத்தை அடையலாம். சரவண பவானாக்கா முழு எல்லாமே இகபர சௌபாகியம் அருள்வாயே, அதுதான் இருக்கு. முருகா என்கிறே பழனி என்ற பெயரை படிக்கவும் மாட்டோம், படிப்பவரை வணங்கதும் இல்லை, முருகானும் சொல்ல மாட்டோம். மற்றவருக்கு கொடுத்து அந்த நாள்லாம் கொடுத்து தான் வறுமையாடிடுறாங்க. கொடுத்து எல்லாருமே இந்த இளையான்குடி மாறன் எல்லாருமே டெய்லி சாப்பாடு போட்டு எல்லாம் குறைஞ்சி போனவங்க வறுமை அடைஞ்சி அதில் இந்த கலிப்பகை நாயனார் எவ்வளோ இவர் இந்த திருவொற்றியூரில் எண்ணெய் ஊற்றி பண்ணாங்க கல்லிய நாயனார் அவர்னால. அது மாதிரி எல்லாருமே இந்த வணிகர்கள் பெரும் செல்வர்கள்லாம் இந்த மாதிரி அன்னதானம் போட்டு தான் வறுமை, அதை மாதிரி வறுமையாகணும் மிடிக்கின்றில்லை. பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி பரமானந்தத்தை வேணும்ன்ட்டு விம்மி அழணுமா. சுவாமியை பார்த்தவொடனே நமக்கு கண்ணீர் வரணும். அப்படி கண்ணீர் வந்தாதான் நாம வந்து அவனோடு நம்ம இணைஞ்சிட்டோன்னு அர்த்தமா. அவருடைய பார்த்த உடனே நமக்கு கண்ணீர் வரணுமா. அது மாதிரி விம்மி அது அழுதால் பெறலாமே. யார் சொன்னது? மாணிக்கவாசகர் தான். அழுதால் பெறலாமே என்னோட கெஞ்சி. இவர் வந்து கொஞ்சி பேசி அடைஞ்சாரு ஞானசம்பந்தர், கெஞ்சி அணைஞ்சாரு நாவுக்கரசர். மிஞ்சி பேசி நண்பன் என்ற தோழமை மிஞ்சி பேசி சுந்தரர் மிஞ்சி பேசி இவரு அழுது கெஞ்சி அழுதால் பெறலாமே. அதான் பாலை எதனா ஒன்றை காட்டி தான் நம்ம ஒன்றை கொடுத்து தான் ஒருத்தர் பெற முடியும் இல்லையா. அது மாதிரி மானை காட்டி, அது மாதிரி இவருக்கு பாலை காட்டி, இவருக்கு ஓலையை காட்டி சுந்தரமூர்த்தி பாலை காட்டி சூளை நோயை கொடுத்து இவர் நாவுக்கரசரை சூளை நோயை கொட்டி நாவுக்கரசர், ஓலையை காட்டி சுந்தரர், காலை காட்டி மாணிக்கவாசகர். மாதிரி ஒன்றை கொடுத்து தான் இப்போ நம்ம ஒன்றை பெற முடியும். அது மாதிரி பார்த்து நம்மளை அவரோட தன் வருஷம் 4 வரை எடுத்துக்கினாரு. அது மாதிரி விரதம் இருந்து உடலை வந்து இழைக்க வேண்டாம். நெஞ்சம் உருகி இறைவன் பாடலை பாடும்போது கண்ணீர் வரணுமா. பரமானந்தம் அடையணும் சொல்லிட்டு நீங்க உண்மையிலேயே வேணும்னா கூட நடிக்கவாது செய்யலாம். பக்தி இருக்கிற மாதிரி நடிக்க அந்த நடிப்பே ஒரு காலத்துல உண்மையாயிரும். அப்புறம் பக்தி மாடா ஆயிடுவீங்க. ஒரு நாள் பக்தனா மாறிடுவாங்க. முருகக்கடவுள் வந்து தஞ்சம் அளிப்பார். அதனால ஒரு பொழுதும் இரு சரணனே சத்தேவை உணரேனே, உனது பழனி மலையின் ஊரை சேவித்தறியேனே, துரிதமுடு நிருதபுர சூறைக்கார பெருமாளே, தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளேன்னு வரும். அது மாதிரி இந்த பழனி இந்த ஊரை இவர் பெருமான பாம்பன் சுவாமிகள் பார்க்கவே இல்லை, பார்க்க கூடாதுன்ட்டாரு. ஒரு வருஷம் சாமி வெளியே கிளம்பினாருங்களாம். வெளியே கிளம்பும்போது சுவாமிக்காக யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம், எங்கப்பா போறீங்க எங்கேயோ அதான் போகும்போது போகும்போது எங்க பண்ணா இவர் என்னன்னா இவர் சுவாமிக்கு வேற எங்கேயோ போறதா இது பழனிக்கு போறான்ட்டாராம். பழனிக்கு போறேன்னு சொன்ன உடனே சரிப்பா சொல்லிட்டு பழனிக்கு போறான்னு சரிப்பா அவர் போயிட்டார் பொழுது. ஆனா முருகப்பெருமான் நம்ம சுற்றி நம்ம சுவாமி இருந்துன்னே இருக்கிறாரு. ஒரே ஒரு பொய் தான், அதான் ஆன்ம லாபத்தை கொண்டு சொன்னார். அது வேற ஏதோ இருந்து பழனிக்கு போறான்னு அப்படியா சொல்றேன். அது முருகப்பெருமான் சொல்றாராம். முருகப்பெருமான் பாமன் சாமிக்கிட்ட கேட்கிறாராம், உத்தரவாயிடுச்சு அவனுக்கு பழனிக்கு. அதாவது நம்ம எந்த ஒரு இப்ப இங்க வந்து உக்காருனா கூட இறைவனுடைய உத்தரவு இருந்தாலும் வர முடியும் இல்லைங்களா. அவர் கேட்கிறாராம் பாமன் சுவாமிக்கு, உத்தரவாயிட்டா உனக்கு பழனிக்கு வர்றது உத்தரவாயிடுச்சா? இல்லப்பா. அதுக்கே சொன்னீங்க சாமிக்கு போறீங்க? இல்ல ஒரு ஆன்ம லாபம் கருதி கூட நீங்க வந்து பொய் சொல்லக்கூடாது. அதனால நீங்க உத்தரவு ஆகிற வரைக்கும் வரேண்டீங்களே, உத்தரவு ஆகிற வரைக்கும்
உத்தரவு ஆகிற வரைக்கும் தான் நீ பழனிக்கு வரக்கூடாதுன்ட்டார். அதனால அவர் அந்த குழியில் உக்காடுறாரு, குழியில் அந்த சமாதி ஆகிற நிலையில குழியில் உக்காடுறாராம். அப்போ கூட உத்தரவால பழனி பார்க்கல. பழனி ஆண்டவர் தரிசனம் அந்த இதில் சமாதி நிலையில குழியில் உக்காந்துட்டார் பாருங்க. பாம்பன் சுவாமிகள் உக்காந்து ஏதாவது ஜிஹெச்சில் வந்து பார்த்து அவருக்குன்னே ஒரு இது இருக்கு, ஒரு வாடகை இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. கால் முறிவு ஏற்பட்டு காலையில எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு எல்லாம் முடிவாயிட்ட பிறகு பார்த்தாங்க. காலையில நல்லா கூடிட்டு ஆப்ரேஷன் தேவையில்லைன்ட்டாங்க. 2 மைல் உருவா வந்து ஆடி பார்த்து அது கால் சரி பண்ணது. அப்பேற்பட்ட ஒரு சிவனடியா முருக பக்தரை ஆனா பழனி அந்த பொய் பேசுறதுக்கு அவரு அலோவ் பண்ணல. பார்த்தீங்களா, அந்த ஆன்ம லாபம் கருதி கூட பொய் பேசக்கூடாது. அதனாலதான் நாமளை எடுத்துக்கணும்னா நம்ம எவ்வளோ மூச்சுக்கு 38 இல்லைங்களா, அந்த நிலைமையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே மாதிரி வள்ளல் பெருமான் திருத்தணிகை பார்க்கல. இவர் பழனி போல முருகப்பெருமான் வள்ளலார் திருத்தணிகை போல. அதே மாதிரி கண்ணாடியில காட்சி கொடுத்தார். எல்லா ஊரும் போனாரு. திருத்தணியில அன்னை அன்னிக்காரி அம்மா ஒரு கண்ணாடியும் எனக்கு ஒரு புக்கை கூட நான் மாடியில் உட்காந்து நான் படிச்சுக்கிறேன். பள்ளிக்கூடமே போல வாரியார் சாமியும் பள்ளிக்கூடமே போல. அப்புறம் வந்து இவர் வந்து ஆறுமுகசாமி அந்த கண்ணாடியில திருத்தணிகை சாமி கண்ணாடியில இருந்தா. அதனால அவருக்கு திருத்தணிகை காட்சி கிடையாது. திருத்தணிகை அவர் போகவே இல்லை. வள்ளலார் திருத்தணிகை போல, இவரும் பழனி உத்தரவாகல போல. எல்லாருக்கும் பழனி ஆண்டவரும் அவருக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அவரே வந்து காட்சி கொடுத்துட்டாரு. அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுக்கு நம்ம சொல்றாங்கன்னா, நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம சொல்றாங்க. ஒன்று ஆன்ம லாபம் கருதி கூட நம்ம அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது மாதிரி முருகன் இதெல்லாம் இருந்தா முருகன் நம்மளுக்கு தஞ்சம் கொடுப்பார். அது மாதிரி முருகன் கடவுளை வணங்கி நாமும் இகபர சௌபாகியத்தை அடையணும்னு வேண்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லைங்களா. காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருள்வாய், தூவி குளமயில் வாகனே ஒரு துணையீதுமின்றி, தாவி படர ஒரு கொழுகொம்பு இல்லா தனிகொடி போல், பாவி கடிமணம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே, வசனமிக ஏற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பயில் சடாட்சரமாதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சீவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேலா, அசுர கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அறிவு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்த நனமும் வாழ்க, மாரிதா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் முடியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். இருந்து மழையும் பாராமல் இருந்து பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கும் என்னை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.